உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொன்னால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்வாதார சனி உங்களுக்கு பெரிய வாழ்வினை கொடுக்க போது. 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கிரகங்கள் பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெறத்துக்கு இணையாக அமரப்படுறார். அவரும் நட்பு வீட்டில் தான் அமர்றார். இளைய சகோதரன் சகோதரி கிட்டனால எனக்கு வருமானமே இல்லை, எங்களை ரொம்ப பகைச்சிட்டாங்க ஐயா, அவங்களால தான் எனக்கு நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவு, எனக்கு வெளியாலோ வெளியூரோ வெளிநாடோ எனக்கு தொடர்புலாம் இல்லாமல் இருந்தால் இனிமேல் அந்த தொடர்புலாம் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. சில பார்வை இதை மட்டும்தான் பாழாகும், எல்லாருக்கும் பார்வை என்பது கிடையாது. அவருடைய பார்வை முக்கியமான 3-10 என்று சொல்லக்கூடிய பார்வை முக்கியமான தருணத்தையும் உற்பத்தி என்று சொல்லக்கூடிய மேன்மை பெறும். இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு, ரசாயன உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த நீர் சார்ந்த விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மருத்துவம் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்க துளாராசிகார அனைவருக்கும் இது ஏற்புடைய காலம். இந்த பதிவினை காண இருப்பது மகா சனி பயிற்சி துளாராசிக்கு எவ்வாறு பலாபலனை வழங்க போறார். இதுவரைக்கும் துன்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்க வம்பு வழக்குகள் எல்லாத்திலையும், கடன் பிரச்சனை எல்லாத்திலையும் அதிகப்படியான தாக்கத்தை அனுபவிச்சவங்க யாரானா துளாராசிக்கார். சில பேருக்கு மட்டுமே நன்மையை தந்தது, இப்பொழுது சில பேருக்கு நாங்கள் மொத்த பேருக்கும் யோகத்தை கொடுக்கின்ற இடத்துல சனி பகவான் வாழ்ந்துட்டு இருக்கார். ஐயா நீங்க தாங்க டானு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கான சனி பயிற்சி என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை என்னன்னா, அந்த உடல் உபாதை மட்டும் பார்த்துக்கணும், வேற எதுவும் தெரியல. மற்றபடி வருமானமோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். அவர் அமரப்போகிற இடம் 6ஆம் இடம். நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் ஜென்மத்தில் வந்து சொன்னேன் 1, 5, 9 இந்த இடம் எல்லாமே இருந்தாலும் ஜென்மந்தான். அந்த இடத்தை விட்டுட்டு 5ஆம் இடத்தை விட்டுட்டு 2ஆம் இடத்துக்கு செல்லும் போது உங்கள் வேலை வாய்ப்பு முதல்ல அதிகரிக்கும். இது வரைக்கும் வேலையிலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தவறான விஷயங்கள், ஏதாவது கம்யூனிகேஷன் இல்லைங்க, எனக்கு கம்யூனிகேஷன்லாம் எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வந்து கொண்டு இருக்கிறது. நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்க போகிறார் ஐயா. நான் லோன் கேட்டிருந்தேன், லோன் கிடைக்கல, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களை தேடி எல்லாமே வரப்போகுது. இது வரைக்கும் நாம் தேடி போனோம், எதுவுமே நம்மளுக்கு கையில் அடக்கப்படலையா. லோனுக்கு அப்ளை பண்ணேன், இதுக்கு அப்ளை பண்ணேன், எதுக்கு அப்ளை, எங்கே பார்த்தாலும் கடை வாங்கிட்ட, சுற்றி வாங்கிட்டேன் ஐயா. நண்பர்கள் அனைவரும் என்னை துரோகி மாதிரி பார்க்குற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. இந்த நிலைமையெல்லாம் எப்போ வருண்டான்னா நம்மளுக்கு மாறப்போகிறது. மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி மாறி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்க போகிறேன். 2025 பிறக்கும் போதே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும், அது வேறு விஷயம். ஏன்னா அந்த காலம் எல்லாம் இவர் 6 மாதத்துக்கு முன்னே ஆக்டிவேஷன் பண்ணிடுவார். உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொன்னால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்வாதார சனி உங்களுக்கு பெரிய வாழ்வினை கொடுக்க போது. 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கிரகங்கள் பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெறத்துக்கு இணையாக அமரப்படுறார். அவரும் நட்பு வீட்டில் தான் அமர்றார், ஒன்றும் பகை வீட்டில் ஒன்றும் அமரல. நட்பு வீட்டில் அமர்ந்திருந்து யோகத்தை கொடுக்கின்ற இடமாக அமர்ந்திருக்க போறார். உங்கள் வாழ்வாதாரத்தில் இது வரைக்கும் பிரச்சனை செலவு மட்டுமே நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. லாபம் என்பதே இது வரைக்கும் நான் பார்க்கலன்னா இனிமேல் லாபத்தை தவிர வேற எதுவும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல சுவாமி. லாபம் தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே இனிமேல் கண்டுகொள்ளக்கூடிய காலமே இல்லை. அவருடைய 3ஆம் பார்வையாக இதுவரைக்கும் தன்பிற்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பார்வை பதியுது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இது வரைக்கும் சுற்றி கடன் வாங்கிட்டேன்னா ஒரு இடத்துல லோன் கிடச்சி அந்த ஒரு லோனை கட்டி நான் நிம்மதியாக வேலைக்கோ வேலை சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அது கால்குலேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவார். அவர் 3ஆம் பார்வையை அங்கே தான் பார்க்குறார். அந்த 3ஆம் பார்வை மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பார்வை. அதுவும் இல்லாமல் 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை முக்கியமான பார்வை. அதை கம்யூனிகேஷன் என்று சொல்ல, இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கல, இளைய சகோதரன் சகோதரி கிட்டனால எனக்கு வருமானமே இல்லை, எங்களை ரொம்ப பகைச்சிட்டாங்க ஐயா, அவங்களால தான் எனக்கு நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவு, எனக்கு வெளியாலோ வெளியூரோ வெளிநாடோ எனக்கு தொடர்புலாம் இல்லாமல் இருந்தால் இனிமேல் அந்த தொடர்புலாம் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது துளாராசிக்கார் யாரானா இருக்கட்டும், இந்த தொலைத்தொடர்பு உங்களுக்கு இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தால் இனிமேல் கட்டாயிட்டு இந்த கம்யூனிகேஷன் அனைத்தும் இப்பொழுது திருப்பி ரெனியூவல் பண்ணப்போம். உங்களை கம்பெனிலே சேர்க்காமல் நான் ஏதோ வாழ்க்கை தரத்தை ஓடிட்டுருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அங்கீகாரம் கிடைத்து விடும். உங்கள் வாழ்வியல் மாற்றம். ஏன்னா துளாராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் எதிரானா சனி பகவான் ஒருவரே.
வேறு யாரும் தேவையில்லை. அவர் ஒருவர் கொடுத்துட்டாவே எங்கேயோ போயிடுவீங்க. அந்த இடத்துல தான் அமர்றாரு. என்னென்ன வேலை செய்யணுமோ வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் பங்களிப்பு பார்ட்னர்ஷிப்கார் இல்லைன்னா எல்லாருமே பார்ட்னர்ஷிப்கார்கள் உங்களுக்கு சேருவாங்க. பயப்பட தேவையில்லை. யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. இது வரைக்கும் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். வட்டி சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை சுவாமி. நல்ல தனவரவு அதிகரிக்கும். வீட்டில் சேவிங்ஸ் இது வரைக்கும் எடுத்து வைக்க முடியாத சேவிங்ஸ் அனைத்தும் குழந்தைகளுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தனியாக அக்கௌண்ட்டில் போடக்கூடிய காலம் இந்த காலம். வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய காலம். மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சரி செய்யும் ஐயா. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் இருக்கின்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் விலகும் விலகும். சற்று உடல் உபாதையும் இருக்கும் சாமி, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் முக்கியமான இடம். அவர் இருக்கின்ற இடம் விருத்தி அடையும், பார்க்கின்ற இடம் பாழாகும் என்று சொல்லுவாங்க. சில பார்வை இது மட்டும்தான் பாழாகும், எல்லாருக்கும் பார்வை என்பது கிடையாது. அவருடைய பார்வை முக்கியமான 3-10 என்று சொல்லக்கூடிய பார்வை முக்கியமான தருணத்தையும் உற்பத்தி என்று சொல்லக்கூடிய மேன்மை பெறும். இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு, ரசாயன உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த நீர் சார்ந்த விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மருத்துவம், இந்த மருத்துவம் இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்க துளாராசிகார அனைவருக்கும் இது ஏற்புடைய காலம். ஏற்புடைய காலம். பெரிய பிராண்டு ஓப்பன் பண்ணி, அதாவது பெட்ரோல் ஏதாவது டீசல் எதன்னா இருக்கட்டையா, இந்த கனரக வாகனத்தை உற்பத்தி பண்ணுறவங்க, அதாவது சிறு தொழில் என்று சொல்கிற மாதிரி இந்த உதிரி பாகங்களை விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரே கூடுதல் தரக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்குமே சொல்கிறேன். இது ஒரு பெரிய பங்களிப்பு. மின்சாரத்துறை எதுவானா இருக்கட்டையா, இது கூடுதல் அமைப்பை பெற்று பெரிய உயர்வான இடத்துக்கு உங்களை கம்யூனிகேஷன் உயரத்தில் எதுவுமே வைக்க போது ஒரு உச்ச நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில் உங்களை கொண்டு செல்வது இந்த இடமாக மாறிவிடும். சற்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை, தொலைதூர தொடர்பு, இதெல்லாம் கம்யூனிகேஷன், இது வரைக்கும் வெளிநாடு போல வெளிநாடுக்கு போகும்போகிறோம், அதுக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எனக்கு கிடைக்கலாம், இந்த வாட்டி அதெல்லாம் அப்ளை ஆகிடும் சுவாமி. பயப்பட தேவையில்லை. விரயம் என்று சொல்லி வாழ்ந்துட்டோம் இல்லை. இனிமேல் விரயம் என்பதே கிடையாது. இனிமேல் வருமானம் தரக்கூடிய இடத்துக்கு உங்களை வழிநடத்த செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. தொட்டதெல்லாம் துலங்க போகுது சாமி. ஒரே வார்த்தை சொல்ல போனால், நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி 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 என்று சொல்கிற அளவுக்கு போகுது. கூடுதல் வருமானத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்கான தேர்வாணையம் எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய காலமாக வந்துவிட்டது. உங்களுக்கு தேர்வாணையம் இல்லையா? இது வரைக்கும் தேர்வுக்கு எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்ருக்கேன், பாஸ் ஆக முடியல, வேலை கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிங்க. அரசாங்க தரப்பு உத்தியோகம் பார்த்துட்ருக்கிறவங்களாகட்டும், இல்லை அரசாங்க தரப்பில் உயர்மட்ட பதவி என்று சொல்கிற மாதிரி ஒரு காவல்துறையோ அல்லது மக்களை பாதுகாக்கும் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்போது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி உங்களை வேலையில் உட்கார வச்சு தான் பார்க்க சாமி. அதான் சொன்னேன், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம், த சேலஞ்ச் ஆஃபர் காலம் என்று கூட சொல்லுவேன். இனிமேல் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்கின்ற காலமாக துளாராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இது வரைக்கும் இழந்து வந்த தன்னம்பிக்கை மொத்தமே இழந்துட்டீங்க. நம்மளுக்கு நான் திருமணம் நடக்காதா, இதெல்லாம் நடக்காதான்னு நினைக்கிறோம் இல்லை, எல்லாமே நடக்க போகுதுங்க. வாழ்வாதாரத்தை தலைகீழ புரட்டி போட்ட துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இந்த மகா சனி பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இடம் மாற்றம்லாம் கிடையாது சாமி, பெரிய உயர்வான இடத்துக்கு வழிநடத்தி செல்லும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு செல்வது, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தை பணிவிடை செய்வது, முருகர் ஆலயத்துக்கு பணிவிடை செய்வது, அந்த ஆலயத்துக்கு பணிவிடை செய்வது, இதெல்லாம் செய்யுந்தா உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லையா. நல்ல இடத்துல சனி பகவான் அமர்வது உங்களுக்கு பெரிய ஆஃபரான காலம் கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்ல போனால், இந்த சனி பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், தனலாபத்தை அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், இருந்த இடத்தை விட்டு பெரிய உயர்வினை பதவி தரக்கூடிய காலமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்திலேயே அரசியல் தொடர்புகளும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து விடும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதை மாதிரி காலத்தை திருப்பி தேடினா கூட கிடைக்காது, இது பொற்காலம் என்று கூட சொல்ல. ஒரே வார்த்தை, இது பொன்மை, அதாவது பொன் எழுத்துக்களால் எழுத வேண்டிய காலம் என்றால் இந்த சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி பொன்னால் எழுதக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக மாறப்போகுது. வாழ்வியல் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. தனம் லாபம் அதிகரிக்கும், வேலையே பிரச்சனையே கிடையாதுங்க. இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய காலம்தான் சாமி. வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து விடும். நல்லது நடக்க போதுங்கய்யா. உங்களுக்கான திருத்தலம் அண்ணாமலையாரை வழிபட திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை கிரிவலமோ அல்லது என்னன்னா ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் போய் வரத்தால்
உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சனியாவானால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.